முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க, நீங்கள் பிஏ இருக்கலாம், பிடெக்காக இருக்கலாம், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்ளை பண்ணுற ஜாப்புக்கு, ஈஸி அப்ளை பண்ணுற ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தா மெக்கட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அது மட்டும் இல்லாமல் இப்போ மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் ஈஸி ரெண்டையும் கம்பைன் பண்ண ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டாபிக் வைஸாக பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிற டாப்பிக்கும் வரும், அது மட்டும் இல்லாமல் ஈஸி படிக்கிற டாப்பிக்கும் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான 2-3 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரிபிள் ரெலவெண்ட்டான பேப்பரும் வரும் உங்களுக்கு. சொல்லப்போனால் எல்லாமே கம்பைனான ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம் மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்தவரையும். முக்கியமாக இந்த மாதிரியான மெக்கட்ரானிக்ஸ்லாம் முடிக்கிறப்ப உங்களுக்கு ப்ரைவேட்டில் நல்ல ஒரு ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. என்னென்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னு பார்த்தா இந்த ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி இப்போ ரீசன்ட் டெக்னாலஜியில் இருக்க எல்லா கம்பெனியுமே ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல், சிவிலு, ட்ரிபிளி, ஈசி இவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வாய்ப்புகள் கம்மியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேபி ஃப்யூச்சரில் நிறைய ஜாப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்த கோர்ஸ் உங்களுக்கு. மெக்கட்ரானிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன் இதெல்லாம் ரீசெண்டாக வந்த கோர்ஸ். அதனால் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு மெக்கானிக்கல் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ட்ரிபிளி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, சிவில் சூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு நிறைய ஜாப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈசிக்கு நிறைய ஜாப் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் முடித்தவங்க எந்தெந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு கண்டிப்பாக எழுதலாம். இது பார்த்தா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் அப்படியே சொல்லலாம் உங்களுக்கு. இதுக்கு பார்த்தா எந்த இன்ஜினியரிங் முடித்தவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் மொத்தம் 4 பேப்பர் தான் இருக்கும். அந்த 4 பேப்பரில் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெக்கானிக்கல் இருக்கும், ட்ரிபிளி இருக்கும், ஈசி இருக்கும், சிவில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பேப்பர் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேப்பர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஈஸி சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தா இது ரெலவெண்ட்டான பேப்பர் தான் உங்கள் சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா இந்த மாதிரியான யூபிஎஸ்சிலேருந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் உங்களுக்கு. யூபிஎஸ்சிலேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிவில் சர்வீஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ், இந்த மாதிரி 3 எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இன்ஜினியர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படிங்கிறதுல இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் தான் உங்களுக்கு. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தா ஒரு 50,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பட் வேகன்சி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர். இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா 3 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்று மெக்கானிக்கல், அப்புறம் சிவில், அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிளி. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிளி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் தான் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு குரூப் பி, குரூப் சி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர். இதை பொறுத்தவரையும் பார்த்தா கீழே 4 வேகன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி, சிஎம்ஏ அப்படிங்கிற வேகன்சி, அது மட்டும் இல்லாமல் டிஎம்எஸ் அப்படிங்கிற வேகன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை பொறுத்தவரையும் பார்த்தா, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் 80% மேலே எலிஜிபிள் அப்படிங்கிறத டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் எந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணலாம். இதில் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் டிஎம்எஸ் அப்படிம்பாங்க, அதாவது டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான போஸ்டிங்கில் டேரெக்டாக டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் இன்ஜினியரிங் பார்த்தா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த மாதிரியான ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ண முடியாது. உங்களால் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தா ஒரு 30,000க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இன்ஜினியர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படின்றதுல பேங்க் ரெலவெண்ட்டான எக்ஸாமும் எழுதலாம். பட் பேங்க் ரெலவெண்ட்டான எக்ஸாம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து பார்த்தா இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரியான எஸ்ஓ ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேங்கிங் ரெலவெண்ட்டான பிஓ கிளர்க் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிஓ கிளர்க்கில் வந்து மினிமம் எலிஜிபிளி வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, பிஏ இருக்கலாம், பிடெக்காக இருக்கலாம். இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது பிஏ எடுக்கலாமா பிடெக் எடுக்கலாமா கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் பியும் படிக்கலாம், பிடெக்கும் படிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் ஜாப் ட்ரை பண்ணாலும் பியும் படிக்கலாம், பிடெக்கும் படிக்கலாம். உங்களோட ஸ்கில் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நாலேஜ் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மற்றபடி பிஇ முடிச்சவங்களுக்கு அதிகப்படியான ஜாப், பிடெக் முடிச்சவங்களுக்கு கம்மியான ஜாப் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணாலும் இதே ரூல் தான். இதுவே நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் இதே ரூல் தான். நீங்கள் படிக்கிற காலேஜ் பொறுத்தா பிஇ, பிடெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேங்க் ரெலவெண்ட்டான எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கிளர்க் எக்ஸாம், பிஓ எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் கண்டிப்பாக வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷு, அவேர்னஸ், பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு அப்படின்னு தனியாக வந்து பேப்பர் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மெக்கானிக்கல் முடிச்சவங்க இல்லை ஈஸி முடிச்சவங்களுக்கு தனியாக பேப்பர் இருக்கும். அந்த மாதிரியான பேப்பர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட் எக்ஸாம் அப்படின்னா இது வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ்க்கான எக்ஸாம் மட்டும் இல்லை. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்யூ கம்பெனிஸில், அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க, ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிலாம் ஒரு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனி டைரெக்டாக அவங்க வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது மூலிமா எக்ஸாம் வச்சு, அதாவது தனியாக வந்து பார்த்தா எக்ஸாம் வச்சு அப்புறம் வந்து பார்த்தா ஜிடி, இன்டர்வியூ இந்த மாதிரியான சில ரவுண்ட் பேஸில் கூட வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கேட் எக்ஸாமோட ஸ்கோர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கேட்டில் இவ்வளோ குறிப்பிட்ட மார்க் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி பேஸில் வந்து பார்த்தா இன்டர்வியூ, ஜிடி இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ்லாம் வச்சு மொத்தம் யார் கட் ஆஃபில் அதிகமாக வராங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்ற டிபார்ட்மெண்ட், அதாவது இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் இவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு. மேபி இது வந்து பார்த்தா ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறனால ஃபியூச்சரில் வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா இந்த நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படிம்பாங்க. அதாவது என்டிபிசியில் வந்து பார்த்தா மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஜாப் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கொஞ்சம் அதிகமாகவே தராங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த வேகன்சி பொறுத்தவரை பிஎஸ்யூ கம்பெனியில் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் இசிஇ முடிச்சவங்களுக்கு அதிகமான வேகன்சி, ஒரு வருஷம் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு அதிகமான வேகன்சி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் விட கொஞ்சம் கம்மியான வேகன்சி தான் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஏன்னு பார்த்தா இது ரீசன்ட் டெக்னாலஜியோட ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. அதனால மேபி ஃபியூச்சரில் நிறைய ஜாப் வந்து பிஎஸ்யூ கம்பெனியில் மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸில் வந்து பார்த்தா நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இபி டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி இந்த மாதிரியான வேகன்சிலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தா இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற அசிஸ்டன்ட் இன்ஜினியரோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தோம்னா நம்ம அதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் தான் இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்தா மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம் நம்மளுக்கு இந்த இடத்துல. இதுவே வந்து இசிக்கான வேகன்சி எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரிபிள்இ முடிச்சவங்க, இசி முடிச்சவங்க, சிஎஸ்சி, ஐடி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும், மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ரூல் தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வந்து இதில் மெக்கட்ரானிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனில் மெக்கானிக்கல் ரெலவெண்ட்டான ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அவங்க மென்ஷன் பண்ணியே வந்து பார்த்தா ஜஸ்ட் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப நீ ப்ராப்பராக ரீட் பண்ணாவே நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ மெக்கட்ரானிக்ஸ்க்கு இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் மெக்கட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கும், இல்லை மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு
இருக்க நிறைய பேத்துக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஜாப்புக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.